பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய தயவு. இந்நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. அவருடைய இறந்த நாளை, அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை, சிலுவையின் தியானத்தை நாம் எண்ணி பார்த்தோம். ஆலயங்களிலே சென்று நாம் கேட்டோம். இதோ இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அவருடைய ராஜ்யத்திலே நாம் அனைவரையும் அவரோடு கூட சேர்த்து கொள்ள, அணைத்து கொள்ள, பாதுகாக்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய வல்லமையினாலே, அவருடைய மகிமையினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். நாம் வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்திலே தேவனோடு வாழ்வோமே, தேவனை தரிசிப்போமே, தேவனை காண்போமே என்ற ஏக்கத்தின் நினைவோடு நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலே அநேக விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் கூட அவையெல்லாம் நமக்கு சொந்தமல்ல. நாம் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாய் செல்கிறோம். அந்த வீட்டிலே இருப்பவர்கள் நம்மை உபசரிக்கிறார்கள், நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார்கள். படுக்கை இடம், பெட்ஷீட்டு, உண்ண ஆகாரம் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு குறையில்லாமல் கவனித்து கொள்வார்கள். அதுபோலதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலம். அந்த வீட்டிலிருந்து நாம் எதாகிலும் கொண்டு வர முடியுமா? விருந்தாளியாய் சென்றோம், அவர்கள் நம்மை உபசரித்தார்கள். அவர்களுடைய பொருள்களை நாம் கொண்டு போக முடியுமா? முடியாதல்லவா? அது மாதிரி தான் இந்த உலகத்திலே நாம் வாடகைக்கு வந்திருக்கிறோம், வாடகைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எந்த நாளிலே நம்மளை அழைப்பார் என்பது நமக்கு தெரியாது. அதனால நாம் வாழ்ந்து வருகிற, நாம் உபயோகப்படுத்துகிற, நமக்கு சொந்தமாய் வைத்திருக்கிற அனைத்தையுமே நம்ம விட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அதனால் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பூமியிலே நீ எதை குறித்தும் கவலைப்பட்டு சேர்த்து பொக்கிஷங்களை வைத்து கொண்டாலும் கூட அது உனக்கு சொந்தமானதல்ல. என் மகனே, என் மகளே, என்னுடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவனாய் நீ வாழும் பொழுது, சித்தமுள்ள மகளாய் நீ ஜீவிக்கும் பொழுது, இதோ இதைவிட காட்டிலும் மேலான மகிமையை, மேலான ஆசீர்வாதத்தை என்னுடைய ராஜ்யத்திலே உனக்கு வெளிப்படுத்துவேன். அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க அவர் எத்தனை அருமையாய் நம்மோடு பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டுள்ளது. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்ற நம்பிக்கையின் இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும். இதோ எல்லா உறுப்புகளும் அழிந்து போனன, டாக்டர்கள் இப்படியாய் சொல்லிவிட்டார்கள், என்ன இந்த நாளிலே நீ இறந்து போவாய் என்று. டாக்டர் என்ன ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், ஆனால் அவர் கடவுள் அல்லவே. ஆனால் நம்மை உருவாக்கின கர்த்தர், நீ நீடித்த நாட்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்கு சாட்சியாய் இரு மகனே, மகளே, என்னை நீ விசுவாசிக்கிறாயா? நான் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்து என்னை நீ விசுவாசித்து இந்த பூமியிலே நீ முத்தாக விளங்கிட வேண்டும். அந்த முத்து எப்பொழுதுமே கர்த்தருக்கு சொந்தமான முத்தாய் காணப்பட வேண்டும். யார் அந்த முத்து? நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் சொல்லப்பட்ட முத்து நான் தான். அந்த முத்து உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீர் அனுமதித்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னை முத்தாக இந்த பூமியிலே உருவாக்கினீரே ஐயா. நான் எல்லோருக்கும் பயனுள்ள, எல்லோரும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள மகனாக
நான் வாழ்ந்திட எனக்கு நீங்கள் கிருபை காட்டுங்க ஆண்டவரே என்று அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசப்பாவை புகழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இயேசப்பா புதிய ஜீவனை, புதிய ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுத்த இயேசப்பாவுக்கு நீங்க துதி செலுத்துங்க. ஆண்டவரே, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் என்றென்றைக்கும் உம்மோடு ஜீவனோடு நிலைத்திருக்க நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று அவரிடத்தில் கேட்டுக்கொள்வீர்களா? நீங்கள் கேட்டுக்கொண்டபடி உங்களுக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களை காத்து ரட்சிப்பார். வசனத்தை தியானியுங்கள். இதோ நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாவத்திலே நாம் மரித்தாலும் பரிசுத்தத்திலே நாம் ஜீவனோடு இருக்கிறதை நினைவில் வைத்து தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பீர்களா? ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிழ்ந்து சந்தோஷத்தோடு இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.